வணக்கம். வெல்கம் டு ட்ரேட் ஜோன். இப்போ லாஸ்ட்டா வந்து நம்ம இன்ஃபோ எட்ஜஸ் சொல்லியிருந்தோம். அந்த ஜோன் வந்துட்டு மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ஸ்விங் மட்டும் குடுத்துட்டு, நம்ம சொன்ன லெவல்ஸ் வந்து பிரேக் ஆகல. பிரேக் ஆகாமயே ஆப்போசிட் சைடு மூவ் ஆயிடுச்சு. ஸோ, அதில என்ட்ரி எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, மண்டே ட்ரேடிங்க்கான ஸ்கிரிப்ட் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, எஸ்கார்ட்ஸ் இந்த 3க்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, R1 R2 24,206 24,271 S1 S2 23,880 23,837 மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து நம்மளோட R1 R2 லெவல் டச் ஆகிட்டு ஒரு செல்லிங் கொடுத்துருக்கு. ஃப்ரைடே மார்க்கெட்டில் வந்து நல்லாவே ஒரு செல்லிங் கொடுத்துருக்கு. இப்போ எகைன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட R1 R2 லெவல் பிரேக் ஆனால் மட்டும் தான் அப்சைட் மூவ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா நம்மளோட பாட்டம் ஜோன் வரலையும் வரலாம். அதாவது S1 S2 வரலையும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட R1 R2 52,234 52,527 S1 S2 50,485 50,243 மார்க்கெட் வந்து இது ஒரு சைட்வேஸ் மூவ்ல தான் இருக்குது. மிடிலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதே வந்து டே சார்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா டே சார்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மூவ் தான். பாட்டம் ஜோன் வந்தோன்னா ஒரு பையிங்க்கான சான்சஸ் ஆகும். செல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா R1 R2 ரேஞ்சில் வந்துச்சுன்னா இன்னும் ஒரு செல்லிங்கில் இருக்கிற சான்சஸாகவும் இருக்குது. ஸோ லைவில் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எஸ்கார்ட்ஸ் சொல்லியிருந்தோம். எஸ்கார்ட்ஸ் வந்துட்டு செல் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 பாயிண்ட் காட்டுது. ஸோ இந்த ஜோனுமே வந்து ஒரு செல்லிங்க்கான ஜோன் தான். அதாவது 3,390 இந்த ஜோனில். அடுத்து அதுக்கு மேலே வந்தது அப்படின்னா 3,440 வரலையும் வரலாம். அந்த ஜோன் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ நம்ம பெஸ்ட்டு வந்து நம்ம வெயிட் பண்ணி 3,440 ஜோன் வந்தது அப்படின்னா செல்லிங்க்கான சான்சஸாக பார்க்கலாம். இந்த செல்லிங் பாயிண்டில் வந்துட்டு நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை லைவ் கன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறது பார்த்துருவோம் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி. என்னோட டே சார்ட் வியூ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அந்த செல்லிங் எது வரலையும் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரீவியஸாக இருக்க அந்த பாட்டம் ஜோன் வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கண்டினியூவாக மார்க்கெட் செக்ஸர் படி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுத்து நமக்கு செல் சைடு மூவில் தான் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த செல்லுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் தான் நம்ம என்ட்ரி மார்க் பண்ணியிருக்கோம். அது 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் தான் நமக்கு இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது அந்த ஜோனில். ஸோ அந்த ஆர்டர் பிளாக் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து செல்லிங்க்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ லைவில் வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓவரால் இந்த 3 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸ் பார்த்துருக்கோம். ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணி இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த யூடியூப் சேனலில் கொடுத்துருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனலிஸ்ட். நாம் என்னென்ன சர்வீசஸ் பண்ணியிருக்கோம்னா எஸ்எம்சி கான்செப்டை பயன்படுத்தி எப்படி ட்ரேட் பண்ணணும், அதாவது வந்து பார்த்தோன்னா சின்ன ஸ்டாப் லாஸில் பெரிய டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த எஸ்எம்சி கான்செப்டில் வரும். அதன் கூட வந்து நம்ம ஒரு அமி புரோக்கர் சாஃப்ட்வேர் வச்சு ஒரு டூல் வச்சு நம்ம இன்னும் வந்து ஸ்டாப் லாஸை மினிமைஸில் எப்படி வச்சுட்டு மேக்ஸிமம் டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.